கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு பயங்கரமான சவால்னு விட்டுருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎம்கேவோட குறுக்கீடுகள் அப்படின்றது நிறைய இருந்துச்சு நம்ம டிவிகேக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லாஸ்ட்டாக கரூரில் நடந்த பரப்புரை அந்த பிரச்சனை மக்கள் இருந்தது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 41 பேர் உள்ள இருந்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் அவர்கள் எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணியிருக்காரு கரூரில் போய் எல்லாத்துக்குமே ஒரு பஸ் வச்சு. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா சென்னை வர சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹோட்டல் ரூம் ஸ்டார் ஹோட்டலில் ரூமில் புக் பண்ணி கொடுத்து அவங்கள பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அவர்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னு தான் உண்மையான விஷயம். தளபதி விஜய் அவர்களை எங்கேயுமே ஒரு கூட கிடையாது, நல்ல ஒரு நண்பர் மாதிரி கூட இருந்தார். ஸோ டிவிகேக்கு நம்ம டிஎம்கேவால் கொடுக்குற பிரச்சனைகள் நிறைய அரசியல் குறுக்கீடுகள்லாம் இருந்ததுனால ஸோ தலைவர்களை பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து ஸ்டாலின் அவர்களை என்ன சொல்லியிருக்காருன்னா, முடிஞ்சா உன்னால இந்த படத்தை தடுக்க முடியும்னா நீ தடுத்துப்பாரு அப்படின்னு சவால் விட்டுருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்கள்ட்ட. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா தளபதியோட ஒரு தீவிரமான ஒரு ஃபேன் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி மேலே அனுபவிச்சிருக்காரு, ஒரு தம்பியாக வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னைக்குமே வந்து தலைவர் அவர்கள் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்காரு. இப்போ வந்து ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா பக்கபலமா நம்ம தளபதி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டான தகவல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.